மாப்பிள்ள இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம .com பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து செம்மையா கறி வறுத்து சாப்பிட போறோம். டிஸ்க்ளைமர் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே வந்து ப்ராப்பரா தெரியாது. சோ அறிவு அறியாமலும் தெரியாமலும் நாங்க ஏதாவது தவறு பண்ணிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஆரம்பிக்கலாமா? கையெடுக்கு ஆமாண்டா மங்களகரமா பார்த்தேன் பூரா கல்லு வைக்கிறோம். A few moments later. பூவா நீ எம்மால ஏறியா? வா ஆல்ரெடி இந்த பக்கம் வா. பொறுத்து உள்ளார அதே பொறுத்து உள்ள போட்டு விட்டுருச்சு. ஒண்ணுமே தெரியலையே. செத்த பையில காலிக்கப்பா கொடுத்துருக்கானே. ஏப்ரல் ஃபூல். மத்ததெல்லாம் வேற எதுவும் கழுவுறது இல்ல, வேற எதுவும் இருக்கா? சரியா? போடுங்க. அவ்வளவுதான். அது மடக்கிங்க அவ்வளவுதான். ஏதாவது ஞாபகம் போடணும்ல. திரும்பல உன்னை யாரு பிரிச்சா? குறுக்க கோடு கிழிச்சா?
வந்துருச்சா? ஓகே இறக்கிடலாம். உனக்கு நானே ஊத்துறேன். எவ்வளவு என்ன ஊத்துறீங்க? நீ ஊத்துனா இந்த நான் இங்கே சொல்லிட்டு விட்டேன். ஆண்டதாண்டா இருக்கு. ஊத்துனா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சுரேஷ் நான் எவ்வளவு என்ன ஊத்துறோம்? இன்னும் 200 ml. அவ்வளவுதானே. கடுகு ஏய் ஏய் போதுண்டா. டேய் போன் ஹீட் ஆகும்டா. இவன் பக்கத்து வரதுக்கே பாக்குறான்டா. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அடுத்து என்னன்னா வெங்காயம் தானா? வெங்காயம் போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். சுரேஷ் நான் வீட்ல இருந்து அரைச்சு வந்தேன். வீட்டுல அரைச்சிட்டோம்ல. வாங்கில பண்றாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. தாத்தா மஞ்சள் போட்டு கழுவுன கோழிக்கறி. சுத்தமான நாட்டுக்கோழி. இதுதான் நாட்டுக்கோழி. அவன் பாத்துக்கோ. நாட்டுக்கோழி ஆடு பீடு அது தெரியல. சுரேஷன் ஏன் இப்ப தக்காளி போடல? தக்காளி எப்போ போடு. சிக்கன் கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் போட்டுறதா? அதுக்கப்புறம் போடு. ஓகே ஓகே. நான் உப்பு எவ்வளவு போடுறீங்க? கறிக்கு அந்த மாதிரி போட்டுக்கணும். தெரியும். தூளுப்பா கல்லுப்பாங்க. கல்லுப்பு. இது கல்லுப்பு வருதா? இது கல்லுப்பு. பாத்தீங்கன்னா இப்ப தக்காளி ஓகே விட்டு கிண்டுங்க. மஞ்சள் மஞ்சள் எவ்வளோனா தேவையான அளவு. இது என்னது? காரம் கொஞ்சம் தூக்கலா போடணும். போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கீங்க. ஓகே கொஞ்சம் சிவப்பா இருக்கு அவ்வளவுதான். இல்ல உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியல. எங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியல. எங்களுக்கே தெரியல. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க போட்டுங்க. இது என்ன கசாயம்? மல்லித்தூள். என்ன ஃபுல் பாக்கெட் போட்டேன். அடுத்து என்ன போடுறோம்? இது வந்து சிக்கன் மசாலா. வீட்டுல அரைச்சி பாக்கெட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படின்னு சொல்ல சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான். சக்தி மசாலா கம்பெனிங்கிறது தானே. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. எல்லாத்தையும் தெரியும். போடு. தேவையான அளவு தண்ணி. இன்னொரு மீன் எடுத்துக்கிட்டா இன்னொரு போதும். போடு. ரெண்டக்க தான் போட்டு கிண்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம். மாஸ்டர் மூடி பிளேட் எடு. சுரேஷன் அடுத்து என்ன போடுறோம்? அவ்வளவுதானே. இப்ப எவ்வளவு வேகிற வரைக்கும் மூடி. ஓகே. நெருப்பை மட்டும் பார்த்துக்கணும். இன்னும் வந்து எவ்வளவு நேரம் சுரேஷனா? 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம். 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு வந்து பாக்குறோம். ஓகே முடியும். ஓகே. Meanwhile, ஏடா சிரிப்பு? கொஞ்சம் கிரிட்டிக்கல் லைன்ல இருக்கு. என்ன கிரிட்டிக்கல்? என்ன கிரிட்டிக்கல்? சரியா இருக்குனே. பாத்தீங்களா என்ன கலர்? உள்ள போடுறதுக்காக போறதுக்கு தான் ஒரு அம்சம் வேணும்டா. அம்சாவா? அம்சம் இல்ல அம்சம். வெளியில லூட்டதுன்னு யார் உள்ளது லூட்டா? இவன் தான். இவருக்கு இதான் வேலை. அடுப்பு அதுக்குள்ள ஃபுல் ஆயிருச்சுன்னு பாட்டு. அவர் வெளிகள்ல கறி எவ்வளவு லிட்டாடா? வேலை செய்யறப்ப பேசக்கூடாதுன்னு பாச. இவருக்கு இதான் வேலை. ஏன்டா கேள்றா யூடியூப் காரனை பார்த்து கேள்றா ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு. பாட்டு போட்டா இது பண்றாங்க. ஏன்டா சரிக்கமாப்பா. நீ கொண்டு வந்து கறிக்கிறா. போனறா கலரே பயங்கரமா இருக்கு. சரி நான் போய் சாப்பிட்டு இருக்கிறேன். நீங்க வாங்க போறோம்.
இங்க பாத்திரங்கள் வருது நான் போய் எல்லாம் காலி பண்ணி வைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஊதி குடுறா. நான் பச்சை இருக்குமா சூடான டீ கூட குடிச்சது கிடையாதுடா. அப்புறமா போட்டுக்கீங்க பாருங்க. சரி ஓகே. இப்போ நம்ம குழம்பு தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். குழம்பு தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். குழம்பு தண்ணியை இல்லண்ணா நான் சூப்பரா இது குழம்பு அது வேணும். ஓகே சைட்ல விழுந்துருந்தா போடும்போது பார்த்து பொறுமையா. நான் அப்படியே கொஞ்சம் பொறுமையா தெரியும். குழம்பு வந்து என்னென்ன மசாலா? பெப்பர் மசாலா போட்டு கொடுத்து விடு. கோழி சிக்கன் மசாலா தனியாக கறி இருக்கிறேன். ஏன்னா சாரல் போல் இது பாரு வெளியே இருக்கு. வச்சு 10 நிமிஷம் பிரமாதமா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்க பசங்க சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. கூட்டு போங்க. அருமையா இருக்கா? உடம்பு மாதிரி இருக்கு. அப்புறம் குழம்பு அதிகமாக வார்த்தை பேச இதுக்கு மேல வார்த்தை பேசுறீங்க. எங்க கை வைக்கிற